வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல எஸ்டிஆர் நடிக்கக்கூடிய அரசன் திரைப்படத்தோட ப்ரோமோவர் ரீசெண்டா தியேட்டர்லயும் ஸ்கிரீனிங் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து யூடியூப்லயும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இது இல்லாம இந்த ப்ரோமோலையுமே சில விஷயங்கள் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் இருக்கு. அதை பத்தியும் பேசுவோம். அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி இது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு படத்தோட டீசரோ இல்ல ப்ரோமோவோ இல்ல அந்த படத்தோட கிளிம்ஸோ வரும்போது நம்ம அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் சொல்லி இந்த டைமிங்ல வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரெக்டா அந்த டைமிங்ல வெயிட் பண்ணி அதை எப்போ அப்லோட் ஆகுது, எப்போ அந்த சேனல்ல வரப்போகுது அப்படின்னு அதை பார்த்து அதுக்கு உடனே அதுக்கு போஸ்ட் போடுவாங்க. அதை பார்த்து 2-3 வாட்டி பார்ப்பாங்க, டீகோடிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள் இருப்பாங்க. இதுல சில பேர் யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ட்விட்டர்லயோ அந்த ஃபீட்ல வந்து அவங்களுக்கு டைம் லைன்ல வந்து காட்டும். அப்ப அதை பார்ப்பாங்க, ஓ இந்த படத்தோட டீசர் வந்திருக்கா, இந்த படத்தோட கிளிம்ஸ் வந்திருக்கான்னு. ஆனா ஒரு படத்துக்கு ப்ரோமோ தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்றாங்க, அதுக்கு டிக்கெட் காஸ்ட் இருக்கு, நீங்க டிராவல் பண்ணி போய் இதை போய் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே யூடியூப்லயும் வரப்போகுது அப்படின்னா நம்மள நிறைய பேர் என்ன யோசிப்போம், பா இந்த ஒரு ப்ரோமோக்காக நம்ம என்ன இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு போய் கூட்டத்துல நம்ம இதை போய் பார்க்கணுமா என்ன, நாளைக்கு தான் வரப்போகுதுல பார்ப்போம் அப்படின்னு தானே இருப்போம். நம்மள நிறைய பேர் அப்படிதான் யோசிக்க கூடும். ஆனா சிம்பு ஃபேன்ஸ் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன சம்பவம்னா 30 தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பெங்களூர் அண்ட் பாண்டிச்சேரி. எல்லா தியேட்டர்ஸுமே ஹவுஸ்ஃபுல். அதுவும் வெறும் ஒரே ஒரு ஷோ மட்டும், அதாவது வெறும் அந்த 5 நிமிஷம் ப்ரோமோ மட்டும் ஒரு வாட்டி போடல. கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் தியேட்டர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 6:30 மணி டைமிங் அப்படின்னா அந்த 6:30 மணி ஒரு ஷோ போடுவாங்கல்ல, ஒரு படத்துக்கு ஷோ போடுவாங்களா, அந்த ஷோவையே கேன்சல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த டைம் பீரியட்ல எவ்வளவு போட முடியும், ஒரு ஹாஃப் அன் அவர் பீரியட்ல ஒரு ப்ரோமோ, அந்த மாதிரி அந்த டைமிங் பீரியட்ல எவ்வளவு போட முடியுமோ, ஒரு ஒரு தியேட்டர்ல வந்து 5 ப்ரோமோ போட்டிருக்காங்க, ஒரு தியேட்டர்ல 4 ப்ரோமோ போட்டிருக்காங்க, ஒரு தியேட்டர்ல 3 ப்ரோமோ போட்டிருக்காங்க. எல்லாமே ஹவுஸ்ஃபுல். அந்த அளவுக்கு வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000ல இருந்து 28,000 ஃபுட்ஃபால்ஸ் இதுக்கு மட்டுமே வந்திருக்கும் இந்த வெறும் ப்ரோமோக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் வந்து லீடா பண்ணி, அதாவது மெயின் லீடா பண்ணதுங்கிறது கடைசியா 10 தளம் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா அவருக்கு அதுக்கப்புறம் அவர் மெயின் லீடா நடிச்சு ஒரு படம் கூட வரல. இன்னுமே ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு அவரை கொண்டாடுறாங்க. அவரோட ஒரு ப்ரோமோவை தியேட்டர்ல பாக்குறதுக்கு இவ்வளவு செலிப்ரேஷன். 30 தியேட்டர்ல போட்டு 30மே ஹவுஸ்ஃபுல். 30 தியேட்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 50 ஷோஸ் இருக்கு. எல்லாமே ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது அதுல பெரிய விஷயம். உண்மையிலேயே பெரிய அளவுல கொண்டாடுறாங்க எஸ்டிஆர் அவர்களை, எஸ்டிஆர் ரசிகர்கள். இப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த புதுமையா கொண்டு வந்த கலைப்புலி தானுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அதாவது இன்னைக்கு நிறைய இளம் தயாரிப்பாளர்கள் எவ்வளவோ வந்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த ப்ரொமோஷனல் புதுசு புதுசா இந்த படத்தை எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதுல கலைப்புலி தானு அப்படிங்கிறவரு உண்மையிலே அந்த விஷயத்துல எப்பவுமே டாப்ல தான் இருப்பாரு. அவர் நிறைய விஷயங்களை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அந்த கபாலி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரோப்ளைன்ல ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு விட்டு அது ஒண்ணு பண்ணாரு. அதெல்லாம் சரியான ப்ரொமோஷன். அதாவது ஓவர்சீஸ்ல அப்படிப்பட்ட ஓப்பனிங் கபாலிக்கு மாதிரி வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணுவாரு ஒவ்வொரு படத்துக்குமே. அவர் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை அப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப புதுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் தான் இது. கிட்டத்தட்ட தயாரிப்பாளருக்கு, தியேட்டருக்கு ஒரு புது ரெவென்யூ மாடலே உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. இத சில பேர் விமர்சிக்கலாம், எதுக்கு இது 2 வேலை, அதாவது ஒரு ப்ரோமோவை யூடியூப்ல விட்டா அதை உட்காந்து பார்க்க போறாங்க, இதுக்கு எதுக்கு இன்னொரு வேலை தியேட்டர்ல வேற போட்டு அதுக்கு வேற மக்களை வர வச்சு. ஆக்சுவலா ஒரே படத்தை நீங்க ஓடிடியில பார்க்கும் போதும் சரி, அதே தியேட்டர்ல ஃபேன்ஸோட பார்க்கும் போதும் சரி, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ப்ரோமோவை தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்ற ஐடியாவும் இவங்க பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. அதாவது ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் அப்படிங்கிறது போதும், எதுக்கு டீசர் ஒண்ணு ட்ரெய்லர் ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் அந்த படத்துக்கே மோஷன் போஸ்டர் அப்படின்னு வந்தது. அப்புறம் அதுக்கே கிளிம்ஸ் அப்படின்னு ஒண்ணு விட்டாங்க. அப்புறம் டைட்டில் டீசர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா இந்த திரைப்படத்தோட முன்னோட்டங்கள் அப்படிங்கிற விஷயத்திலே நிறைய விஷயங்கள் வரும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த விமர்சனத்தை தாண்டி தான் வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் அது சக்சஸ்ஃபுல்லா தான் அமைஞ்சிருக்கு. இப்போ கலைப்புலி தானு அவர்களோட இந்த ப்ரோமோ ஐடியா, இந்த தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்ற ஐடியாங்கிறது மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு. இது அப்கமிங் மூவிஸ்க்கு நிறைய அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்கமிங் மூவிஸ்க்கு நிறைய பேருக்கு இது வழிகாட்டியா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வெட்டினவன் செத்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறதீங்க. அப்புறம் இந்த அரசன் படத்தோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது இந்த படத்துக்கு அனிருத் தான் இசை அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இது எப்படி சந்தோஷ் நாராயணன் இடத்தை இவர் வந்து பூர்த்தி செய்ய முடியும், எனக்கு தெரிஞ்ச அனிருத் வந்து ஒரு பேட் சாய்ஸ் அப்படி எல்லாமே நிறைய பேர் போஸ்ட் போட்டு இருந்தாங்க. அந்த விமர்சனத்தை மொத்தமா தகர்த்து எரிஞ்சிட்டாரு அனிருத் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நேற்று ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படி இருந்தது, சம்பவம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியே அந்த ராவா அப்படியே அந்த பிளட் அந்த இதெல்லாம் காட்டுறாங்கல்ல, அதுக்கு அந்த மியூசிக்கை பின்னாடி வச்சு பார்க்கும்போது என்னடா இது, என்னடா என்ன தலை எப்படி பட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஃபீலை கொடுத்தது அந்த ப்ரோமோ. ஸோ அந்த வகையில அனிருத் பயங்கர எக்ஸ்ட்ரானரியா ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமா இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஆல்ரெடி எக்ஸலண்டா பயங்கரமா மக்கள் கிட்ட கவர்ந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தர் அந்த இடத்துல போய் உட்காரும் போது அதை விட அவர் எக்ஸலண்டா பண்ணா மட்டும்தான் அதுல கண்டிப்பா ஒரு ஃபுல்ஃபில்ல கொடுக்க முடியும். ஸோ அனிருத் இந்த ப்ரோமோலயே ப்ரூவ் பண்ணிட்டாரு அவர் சம்பவக்காரர் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ப்ரோமோவோட ஐடியாவே நல்லா இருந்தது. இந்த ப்ரோமோல முக்கியமா நான் பெருசா ரசிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா சக நடிகர்கள் அவங்க பேரை சொல்லி ஒரு இடத்துல இது பண்றது அப்படிங்கிறதே நிறைய நடிகர்கள் விரும்ப மாட்டாங்க. அதுலயும் ரைவல்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரோட பேரை சொல்லி அந்த கேரக்டருக்கு அவரை போடுங்க, அவர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு தனுஷ் பேரை சொன்னதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படிங்கறது தான் உண்மை. தனுஷ் நடிகங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. வெற்றிமாறன் அவர்கள் இயக்கக்கூடிய இந்த அரசன் வடசென்னை யூனிவர்ஸ், அதாவது அன்டோல்டு ஸ்டோரி ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த ப்ரோமோலயே. ஸோ அப்படிங்கும்போது அந்த வடசென்னை அப்படிங்கிறது அந்த ஃபில்ம் மேக்கிங், அந்த ஸ்கிரீன் பிளே, அதுல வரக்கூடிய டைலாக், அதுல வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு. அந்த வேர்ல்டுல இருந்து வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஸோ இந்த வேர்ல்டுல எஸ்டிஆர் வராரு அப்படிங்கும்போது இந்த ப்ரோமோல எஸ்டிஆரை பார்க்கும்போது அவரோட லுக், அந்த ரெண்டு லுக்குமே செம்மையா இருக்கு. அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருந்தது. உண்மையிலே இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எப்படா படம் ரிலீஸ் ஆகும், தயவு செஞ்சு சீக்கிரமா எடுத்து முடிங்க, தயவு செஞ்சு இந்த படத்தை எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா தியேட்டர்ல காட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ராவா இருந்தது, ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்க போது. நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க, இந்த ப்ரோமோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நீங்க எத்தனை பேர் ஸ்கிரீனிங் பண்ணும்போது தியேட்டர்ல போய் பாத்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.